இப்போ நம்ம ப்ராடக்ட் ஒன்று ஆக்ஷனில் போகுதுன்னா அது நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு என்ன ப்ரைஸ்? இப்போ நம்ம ப்ராடக்ட் ஒன்று ஆக்ஷனில் போகுதுன்னா அந்த ப்ராடக்ட் நல்ல ரேட்டுக்கு போகிறதுக்கு என்ன வந்துட விநாயகர் மந்திரம் சொன்னாலே வசீகர சித்திக்கிற மந்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மந்திரத்தை இங்கே யாரும் சரியாக பயன்படுத்தினவங்களே கிடையாது. இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான மந்திரம் அது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆனால் இருக்கிற மந்திரத்திலே இந்த 64 கணபதியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கணபதியில் வந்து இந்த சீன சித்தி கணபதி. இந்த மந்திரம் சொல்லி என்ன விஷயம் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். அது அது அந்த மந்திரம் சொல்லி இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருந்தாலே நல்ல சேல் இருக்கும். இப்போ நம்மளே இன்னும் உங்களுக்கு நல்லா ரீச் கிடைக்கணும் அப்படின்னா தேலோக்கிய மோகன கணபதின்னு இருக்கும். இப்போ நம்ம ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் சேலே ஆகலைன்னா அதுக்கும் சேம் இது எப்படின்னு சேல் ஆகலை அப்படின்னு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட அந்த வசிய பவர் இல்லாத. ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வசிய பவர் இருக்கணும், இல்லைன்னா மக்களை கவரக்கூடிய அந்த பவர் இருக்கணும். அது இருந்தால் தான் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க நினைக்க முடியும். அது வந்து ஒரு எந்த பிஸ்னஸ் பண்ணோம், சினிமா இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இல்லை ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லை துணிக்கடை நகைக்கடை, இப்போ எதுவாக இருந்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமாக வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த வசிய பவர் இருக்கும். அந்த வசிய பவரை கொண்டு வரதுக்கு நிறைய மந்திர முறைகள் இருக்குது. இல்லை அவங்க முடிஞ்சால் செஞ்சு வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க இந்த மாதிரி மந்திர முறைகளில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.